அப்புறம் கிளம்பலாமா? இப்ப நாம கிளம்புனாதான் நைட்டுக்குள்ள நாம காஞ்சிபுரம் போக முடியும். புறப்படலாமா? எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. இதுக்கு மேல நீ ஏன் இங்க இருக்கணும்? நீ என்ன அம்பளை விட்டு வேலைக்காரியா? நீ என் ராணி, என்ன அத்தக்காரி. போலாங்களா? வாடி. ஏய் ஏய் பாரு, மரியாதையா அவ கைய விடு. விடுன்னு சொல்றேன்ல, விடுறோம். இப்ப நான் உங்க கைய பிடிச்சா பேசாம ஓரமா போய் உட்காருங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நீ திருந்தவே மாட்டியா? இங்க பாரு துளசி, எதுவா இருந்தாலும் நம்ம காஞ்சிபுரத்துல போய் பேசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம என் கூட வரியா? வா. மாமியாராச்சுன்னு பாக்குறேன், இல்லன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். துளசி நீ ஏன் டார்ச்சர் பண்ற? வா. சொல்றல வாடி. ஏய் ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? துளசி யாரும் தெரியுமா உனக்கு? உனக்கு முன்னால அவ ஏன் பொண்டாட்டி, அப்புறம் தான்டா நீ. ஆனா இப்ப என்னாச்சு? அவ உன் பொண்டாட்டி இல்ல நீயே சொல்லிட்டல, அப்புறம் ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு வழியை விடு, எங்களை வாழ விடு. எப்படி கவிதை? தள்ளிப்போ. ஏய் தள்ளி போடான்னு சொல்றேன்ல. துளசி இறங்கி வா. எதுக்கு? அவ இறங்க மாட்டா. இறங்கு வா துளசி, இறங்கி வா. ஏய், உனக்கும் துளசிக்கு என்ன சம்பந்தம்? எதுவும் இல்லல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இப்பவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். ஒழுங்கு மரியாதையா போயிட்டா உனக்கு நல்லது. தாலியை போட்டிருக்கால, அப்ப குடும்பம் நடத்து. அப்புறம் எதுக்கு வீட்டு வேலைக்காரி மாதிரி வீட்டுக்கு வெளியே வச்சிருக்க? ஏய், அது எங்க பிரச்சனை. நீ கட்டாயப்படுத்தி துளசியை கூட்டிட்டு போறதை என்னால அனுமதிக்க முடியாது. போனா போகுதுன்னு தான் போலீஸ் கேஸ் கொடுக்காம விட்டு. மரியாதையா போயிட்டா உனக்கு நல்லது. உயிரே போனாலும் துளசி இல்லாம நான் போக மாட்டேன். ஓடுறா, மாட்டையை உடைச்சிரு, ஓடுறா. அடக்கமா
துளசி கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் அவன் எனக்கு பொண்டாட்டி தான்.